நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். 2026 தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி. திருச்சியில் ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை. திருவள்ளூரில் வார்த்தையை விட்டு வசமாக சிக்கிய முதலமைச்சர். என்னப்பா திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் ஐயா போயிருக்கிறாரு. பள்ளி பிள்ளைகள் இடத்துல என்னத்தை அரசியல் பேச போகிறாரு, அப்போ என்ன வார்த்தையை விட போகிறாரு, அப்படி விட்ட வார்த்தையால் எப்படி தான் வசமாக சிக்கினார். திருச்சியில் அண்ணாமலை பேசுனதுக்கும் திருவள்ளூரில் முதலமைச்சர் பேசுனதுக்கும் முடிச்சு போடுறியப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கிறீங்களா? வாங்க ஒவ்வொன்றாகவே பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல திருவள்ளூரில் புனித அன்னம்மாள் பள்ளியில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து விட்டு பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறார் என்ற விஷயத்தை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு வாங்க. இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நம்மை பாராட்டுவதற்கு மனம் இல்லை. அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்குது. எந்த விவகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் தேங்கி நின்று இருக்கா? இல்லை. நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம். பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துருவாக்கங்கள் உருவாக்கி அதில் குளிர்காயிலாம்னு நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்திலும் நடக்காது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்திருக்கிறோமா? தமிழ்நாடுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொன்றாக பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் கேட்டும் இருப்பீங்க. ஆனால் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, இந்த வேலையை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் செய்தாரா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ அண்ணாமலை எந்த பேசுகிறாரு அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேணும்? பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1700 மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க. பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப் நீங்க பாக்கலாங்க. 2025 இன்னைக்கு இந்தியா நல்லா விட்டு பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு அப்படிங்கிறது அப்சல்யூட் ஸ்கேரிசிட்டி. அதாவது 1700 கியூபிக் மீட்டர் வேணும். ஆனா 500 கியூபிக் மீட்டர் விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க 2025 கிட்டத்தட்ட இன்னைக்கு 16 மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறார். 2050 எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க. இந்த சிறப்பு எங்க இருக்குன்னு மட்டும் உத்து பாருங்க. சிறப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு. 2050 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல 36 மாவட்டத்துல குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 1/3 பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க. இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல. இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காவிரி ஒழுங்காற்று குழு அவங்க என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் மழையானது போயிடுச்சு. டேமில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 70% அளவுக்கு தண்ணிகள் தேங்கியிருக்குது. இப்போவாது தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் 1 TMC தண்ணி கூடுங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எக்கச்சக்கமான தண்ணி பாக்கி இருக்குது. அதனால் இப்போ கொடுத்தீங்கன்னா அது சமமாயிடும். அதனால் இந்த ஜூலை 12 ஜூலை 31 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு 1 TMC தண்ணி கொடுக்கக்கூடாதா? கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை ஆணையமல்ல குழு ஆனது உத்தரவிட்டது. உடனடியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருகின்ற நிலை கிடையாது, எங்களுக்கே தண்ணி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதில் நாம் மட்டுமே முடிவெடுத்தால் தப்பாக போடும். ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையமானது கேள்வி கேட்கும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றமானது கேள்வி கேட்கும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமானது கேள்வி கேட்கும். அதனால் அனைத்து கட்சியும் கூட்டி பார்த்திங்கன்னா முடிவெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேணும். அப்படியே தரதா இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 8800 கனஅடி தண்ணி மட்டும் தருவோம், 11200 கனஅடி தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்துக்கு தண்ணியா சத்தியமாக தரமாட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால்
நாம் எந்த வேலையாவது செய்யாமல் பாக்கி வச்சுருக்குமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கேட்குறாரு. அதுக்கு தான் திருச்சியில் நேற்று காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்தநாள் விழாவில் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருப்பார். இந்த பாருங்க, இந்தியாவினுடைய நீர் வளமையினுடைய மதிப்பீட்டை கலர் மூலமாக காட்டியிருக்காங்க. இப்போது கர்நாடகாவில் வந்து ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறான். ஆனால் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இந்த கர்நாடக அரசாங்கமானது தண்ணி தராததுக்கு எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை முறை மத்திய அமைச்சரை போய் பார்த்துருக்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த எலெக்ஷனு, அந்த எலெக்ஷனுக்காக இங்கே இருக்கவங்களாம் போய் கூட கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணி அங்கே காங்கிரஸ் ஆட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்டவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியர். ஆனால் அங்கே எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று கூட்டி தண்ணி தரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்நாளில் 9 பெரிய டேமை கட்டினாங்களாம், நிறைய கால்வாய்களை வெட்டினாங்களாம். அண்ணாமலை அவர்களை எங்கே பார்த்தாலும் சரி, காமராஜர் அவர்கள் டேமை கட்டினார், அது குறையாகுது, கொஞ்சம் கட்டி கொடுங்க. கால்வாய் வெட்டினார், அதை முழுசாக வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்கள் குறை விட்டதை தான் செய்ய சொல்லி கேட்குறாங்களாம். ஆனால் தமிழக அரசாங்கமானது இந்த நீர் தொடர்பாகவும் சரி, காவிரி விஷயத்திலும் சரி 50 ஆண்டு காலம் தப்பு பண்ணிவிட்டாங்க. இந்த 50 ஆண்டு காலம் தப்பு பண்ணவங்க இப்போ ஆட்சியில் இருந்தால் மட்டும் சரி பண்ணுவாங்களா? வருங்காலத்தில் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் சிகப்பு குறியீட்டில் இருக்குதான் தண்ணீர் பற்றாக்குறையில். கிட்டத்தட்ட 2050 தமிழ்நாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்காதான். இந்த மாதிரி நிலை இருக்கின்ற பொழுது காவேரியிலும் தண்ணி கேட்கல. கேட்டால் அவ்வப்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுவார், அவங்க மட்டும் தான் கோர்ட்டுக்கு போவாங்களா, நம்மளும் கோர்ட்டுக்கு போவோம், நாம் போய் அவங்ககிட்ட பேசக்கூடாது, ஏற்கனவே பேசி பார்த்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், அதனால் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏப்பா, மாநிலத்தில் நலன் என்கின்ற பொழுது எல்லா விதமான யுக்தியும் ஆராயலாம் இல்லையா, இல்லை எல்லா விதமான யுக்தியும் கடைபிடிக்கலாம் இல்லையா? ஏன்னா காமராஜர் ஆட்சியில் 70 லட்சம் ஹெக்டேரில் விவசாயம் நடந்ததான். இன்றைக்கி 43 லட்சம் ஹெக்டேரில் தான் விவசாயமே நடக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் குறைந்து போய்விட்டு தான். அதுக்கு காரணம் காவிரியில் தண்ணி கிடைக்காது தான். ஸோ 50 ஆண்டு காலமாக இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கக்கிட்ட வாய் திறந்து கேட்கல, நீதிமன்றத்துக்கும் போகல. ஆனால் முதலமைச்சர் தான் சொல்கிறாரு, நாம் எந்த வேலையாவது செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்னு வந்து முதலமைச்சர் கேட்குறார். உணவு தேவை தான் மிக மிக முக்கியமானது, அதற்கு அத்தியாவசியமானது தண்ணீர். ஜூன் 12ஆம் தேதி திறந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஏக்கராவில் வந்து பயிரிட்டிருப்பாங்க குறுவை. ஆனால் இன்றைக்கி 2 லட்சம் ஹெக்டேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயிரே வச்சுருக்காங்க. நேரடி நெல் விதைப்பானது காவிரி டெல்டா பகுதியில் விதைக்கலை. அப்போ அரிசி விலை விண்ண தொட போகுது. இதெல்லாம் செஞ்சு முடிக்காமல் நாம் ஏதாவது பாக்கி வச்சுருக்கோமா வேலையில்? அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் சரி நாம் பட்டுன்னு செஞ்சிடறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி அதன் மூலமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் ஏற்படுத்தலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் மக்கள் நலத்திட்டமாக இருந்தாலும் சமூக நலத்திட்டமாக இருந்தாலும் சூப்பராக செய்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் எல்லா எதிர்க்கட்சிகளும், ஏன் காங்கிரஸ் கட்சி கூட தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணி விடாததுக்கு கண்டனத்தை பதிவு செய்து விட்டது. ஆனால் திமுகவிலிருந்து காவிரியிலிருந்து தண்ணி விடாததுக்கு யாராவது ஒருத்தர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களா? ஒரே ஒருத்தர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களா? அப்புறம் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பொருத்தும்? அதான் அண்ணாமலை சொல்றாரு, எந்த தொண்டராக இருந்தாலும் இன்னொரு கட்சிக்கு நாம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சி நண்பர்களாக இருந்தாலும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்த போது சொன்னேன், ஐயா ஒரு உயிராக மாற ஆரம்பித்திருக்கின்றோம், ஒரு மூச்சாக பயணம் செய்ய முடிவெடுத்திருக்கின்றோம். என்னங்கய்யா, உங்களுக்காக சில விஷயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம், எங்களுக்காக சில விஷயத்தை நீங்க விட்டுக் கொடுக்குறீங்க. நாம் எல்லோரும் இருப்பது ஒரு நேர்கோட்டில் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்த பிறகு இல்ல பெரியவங்க சின்னவங்க யாருங்கய்யா, ஆனால் கொள்கை முக்கியம்தான். அது எதுவுமே இல்லை. அந்த காலத்து மாதிரிங்க வேட்டி இடுப்பு துண்டை நான் பேச போறதில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி வலிமையா இருக்கணும். பலமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தொண்டர்கள் பரஸ்பரம் நாம் ஒரு உயிராக ஒரு மூச்சாக மாற வேண்டும். அது மாறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி மாபெரும் சக்தி. இந்தியாவில இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தது இல்லைங்கய்யா. இது ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங் இந்த மேடையில் மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். இந்திய ஜனநாயகத்துல இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்க. இது 2026 ஆட்சிக்கு வரும்போது இந்திய அரசியல்ல கட்சிகளுடைய ஆதிக்கத்தை தாண்டி எல்லா தொண்டனுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது. ஆனா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுப்போம், ஒன்னாக எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற இந்த என்டிஏ கூட்டணியுடைய ஒட்டுமொத்த தலைவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் பொதுமக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊற்றி கொடுக்குறாங்களாம். அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்களாம்.
அவன் என்றைக்குமே சிந்தித்து விடக்கூடாது என்பதில் திமுக அரசாங்கமானது குறியாக இருக்குதான். அவங்களுக்கு தேவை 43,000 கோடி ரூபாய் தான். அதை பற்றி தான் அவங்க கவலைப்படுவாங்க. மக்களுடைய நலங்களை கவலைப்படவே மாட்டாங்க. சாலைகள் சரியாக இருக்கா, மருத்துவமனைகள் சரியாக இருக்குதா, பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளி கட்டடங்கள் 11,000க்கு மேலானவை கட்டப்படாமல் இருக்குது, அதை பற்றி சிந்தித்தார்களா? அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்ன, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, மருத்துவருடைய கோரிக்கை என்ன, சாலை பணியாளர்களுடைய கோரிக்கை என்ன, இப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, தேவைகள் என்ன, இதை என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஆனால் ஏறி இருக்கின்ற விலைவாசி பற்றியும் சிந்திக்கல. அன்றாடம் குடும்பம் நடத்துவதற்கு காசு இல்லை, ஏன்னா வேலை இல்லை, வேலைக்கு போனால் வருமாடி இல்லை, ஆனால் 1000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத மட்டுமே பேசுகிறாங்களே கண்டி. ஆனால் தமிழகத்தில் ஏதாவது சரியாக இருக்குதா? காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கிறாரு. 11,000 பள்ளி கட்டிடங்கள் இன்றைக்கி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் வந்து கட்டிச்சா? அதனால் ஆதி திராவிடர்களுடைய நல விடுதிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான பள்ளி கட்டிடமாக இருந்தாலும் சரி, எதையுமே கட்டாமல் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சிந்திக்கக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக போதையை ஊற்றி விட்றாங்க. அது மட்டும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் சன் டிவியில் ஒரு படம் ரிலீஸ் விழா, அதோட பாடல் ரிலீஸு, ஆடல் பாடல் என்று மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மயக்கத்திலே இருக்க வேண்டும் என்று திமுக அரசாங்கமானது வச்சிருக்குது. அவன் சிந்தித்து விடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளும் சமூக வலைதளங்களும் மீடியாக்களும் திமுகவுக்கு உறுதுணையாக இருக்குது. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒரு மூச்சு ஒரு உயிராக செயல்பட வேண்டும். அப்போ தான் இந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அகற்ற முடியும். நாம் இன்றைக்கி வலிமையாக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அப்படியே 2026 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்டிஏ கூட்டணி உருவாகிருக்குது. இதில் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி என்கின்ற பொழுது நாம் ஆட்சி கட்டில் உட்காந்துக்கிட்டு தான் தோன்றித்தனமாக எதையும் செய்யாமல் போக முடியாது. ஏன்னா நம்ம கூட நிறைய கட்சிகள் இணைந்திருப்பதனால இதை செஞ்சியா அதை செஞ்சியா என்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மக்களுடைய பிரச்சனையானது எதுவுமே விட்டு போகாது. அதனால் குடிநீர் பிரச்சனையிலிருந்து, மக்களுடைய மருத்துவ பிரச்சனையிலிருந்து, சாலை பிரச்சனையிலிருந்து, கல்வி பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் 50 ஆண்டு காலமாக செய்த தவறுக்கு சாப விமோசனமாக நம்ம ஆட்சி கட்டலில் ஏறி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருச்சியில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் சூளுரைத்து சபதம் ஏற்றிருக்கின்றார். ஸோ இன்றைக்கி பாஜகவுடன் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் ஒரு மூச்சு ஒரு உயிராக செயல்பட்டால் திமுகவை வீழ்த்தலாம் என்று திருச்சியில் இதுதான் ஆதாரம், ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கின்றார். ஒன்றாவே இருக்க போகிறாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தருகின்ற ஆஃபரை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து 4 கட்சி பிரிஞ்சு எடப்பாடியுடன் போக போகிறாங்களா என்பதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. இப்படியே மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றிணைந்து பாடுபட்டார்கள் என்றால் நிச்சயமாக 2026 பாஜக ஆட்சி வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நேற்று திருச்சி கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அன்புமணி அவர்களை தான் மையப்படுத்தி நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசினார். நம்ம அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருந்தார், அரசியலில் நல்ல முதிர்ச்சி பெற்றிருக்கின்றார், அதுவும் வயதில் மூத்தவர். என்னை போன்றவங்கள்லாம் பக்கத்தில் சேர் போட்டு சமமாக உட்கார வச்சு அரசியல் பேசக்கூடிய அளவுக்கு மனு பக்குவத்துடன் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அன்புமணி ராமதாஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பதனால பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பெரிய கட்சி பாமக தான், நீ புட்டுக்குன்னு போயிடாதரா சாமி, உன்னை தான் மையப்படுத்தி அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் மறைமுக சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்களா, ஒரே மூச்சாகவும் ஒரே உயிராகவும் இருக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். அதன் மூலமாக திமுக செயல்படுத்தாத திட்டங்களையும் திமுக ஆட்சிகளையும் அகற்றுவார்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.